ஒரு வார்த்தை சொல்லும். அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் அதே போல கர்த்தருடைய ஒரு வார்த்தை ஒரு மணித்தியாலத்திலே சில நேரம் அதுக்காக பயப்பட ஒரு மணித்தியாலம் வார்த்தை வரப்போதோ தெரியும். ஆனால் பேசும் பொழுது கர்த்தருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போயிடும். ஆமென். அதனாலே தயவு செய்து உள்ளுக்கு இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொண்டு, ரெனாலும் வார்த்தைக்கு ஆதாரமாக எபேசியர் புஸ்தகம் முதலாவது அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் முதலாவது அதிகாரம், மன்னிக்கவும் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்களும் சத்தமாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நானும் வாசிக்கும் பொழுது நீங்களும் வாசியுங்கள். வாசிப்போம். புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் 267 5வது அதிகாரம் 1லிருந்து 16வது வசனம் வரைக்கும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமே. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, நறுமையான இந்த நல்ல பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஐயா கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் வந்தது உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் குணமடைந்தவர்களாக, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலனடைந்தவர்களாக, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் வெளிச்சமாக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டு போகத்தக்கதாய் கர்த்தாவே இந்த நாளும் பேசுங்க. வார்த்தையை கொடுக்கிற அடியேனை சிலுவை நிழலிலே மறைத்து கர்த்தர் நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, அன்று தாவீது சொன்னது போல உம்முடைய வார்த்தையின் பிரவேசம், அந்த பிரசித்தம், அது பெரிய வெளிச்சத்தை தந்ததென்று சொன்னது போலப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் அப்படியான எங்களுக்குள்ளாய் வெளிச்சங்களை கர்த்தர் உம்முடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே உண்டு பண்ண போறக்காய் நன்றி செலுத்தி, இந்த வார்த்தை வேளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தரப்போறக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதாகவே எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த 2023ஆம் ஆண்டிலே எங்களுக்கு இந்த ஆண்டை நற்செய்தியின் ஆண்டாக பிரகடனப்படுத்தி, கர்த்தர் எங்களுக்கும் நற்செய்திகளை கேட்க பண்ணுவேன் என்று சொல்லி, நாங்களும் ஒரு நற்செய்திகளாக தேவனை வெளிப்படுத்துகிற, தேவனை
பிரதிநிதிப்படுத்தத்தக்கதாய் அல்லது பிரஸ்தாவப்படுத்தத்தக்கதாக நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வருடத்திலே எங்களுக்கு பிரத்யோகமாக நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லி எங்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த நற்செய்தியின் ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்லத்தக்கதாகவும் அல்லது அந்த நற்செய்திக்கு நானும் நீங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக, ஒரு நிருபங்களாக மாறத்தக்கதாகவும், தேவனுடைய நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்படத்தக்கதாகவும் கர்த்தர் எங்களோடு இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயாவில் நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தேவ பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் நற்செய்திகளை சொல்ல வேண்டும், தேவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும், கர்த்தருக்காக நாங்கள் போக வேண்டும் என்று சொல்ல சில வேளைகளே இது என்ன எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உரிய மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வரவில்லையே என்று சில வேளைகளிலே நாங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாய் வந்தாலும் கர்த்தருக்குள் எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருவும் சமாதானமாகுமா. அப்ப கர்த்தருக்குள் என்னுடைய வழிகள், உங்களுடைய வழிகள் இந்த ஆண்டிலே நற்செய்தியை சொல்லத்தக்கதாய், தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா இருந்தால் எங்களுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஏனென்றால் இது கர்த்தருக்கு பிரியமான காரியம், நற்செய்தி. அல்லேலூயா. அதனாலே நற்செய்தியையும் கேள்விப்பட பண்ணுவேன் என்றுதான் அந்த முதல் வாக்குத்தத்தத்தினுடைய ஆரம்பமே அதிலே சொல்லப்படுகிறது. அதனாலே தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், ஆலோசனைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் கேட்கிற நாங்கள் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்று சொல்லி எல்லாருக்கும், எனக்கும் தான் சொல்லப்படுகிறது, உங்களுக்கும் தான் சொல்லப்படுகிறது. ஆமென். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொன்னது போல நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லத்தக்கதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அல்லது அதற்கு சாட்சியா இருக்க வேண்டும், அதற்கு உங்களை ஒரு நிருபங்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். அதுதான், இதுதான் ரகசியம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். அதனாலே இதனாலே நான் சொன்னதாலே என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் நாங்கள் கேட்டு விடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறபடினாலே நாங்கள் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு அதற்கு எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கும் சில வேளைகளிலே சில தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை இருந்து கேட்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். கேட்கிறது ஒன்று, கவனமாய் கேட்கிறது ஒன்று இருக்கிறது. கேட்கிறது எல்லாம் கேட்கிறது, ஆனால் கவனமாய் ஜாக்கிரதையாய் இதில் என்ன சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் எப்படி என்னை மாற்ற வேண்டும், அதுதான் கவனமாய், அதுதான் ஜாக்கிரதையாய் கேட்கிறது. மற்றபடி கேட்கிறதா நானும் கேட்டேன் என்று சொல்லி போய்விடலாம். ஆமென். அதனாலே தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மந்தமாய் தங்களுடைய காதுகளினாலே கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மந்தமாய் என்று சொன்னால் ஒரு ஆர்வம் இல்லாமல், ஒரு அசதியாக, ஒரு அலட்சியத்தோடு அவர்கள் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். அது என்ன கண்களை? நித்திர கொள்றதா? இல்ல, அதாவது இந்த வார்த்தை எனக்கு இல்ல அவருக்கு, அப்படியான ஒரு அர்த்தத்தோடு கண்களை மூடி, இது செல்வம் இன்றைக்கு சொல்றார், இது இன்றைக்கு உமாக்கு தான், உமா சொல்ல போது இது எனக்குத்தான் என்று சொல்லி இப்படி கண்களை, அப்படி அல்ல, கர்த்தர் என்னோடும் தான் இதுல இருந்து பேசுகிறேன் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை என்னோடும் தான் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். எனக்கும் தான் அந்த தேவனுடைய வார்த்தை வேணும், உங்களுக்கும் தான் வேணும். அதனாலே தேவனுடைய வார்த்தைகளை
நாங்கள் இது அவருக்கு இவருக்குத்தான் இன்றைக்கு போகிறது என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க, இது எனக்கு இன்றைக்கு நாங்கள் அநேகர் ஜெபித்து கொண்டு வந்திருப்போம். கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜெபித்திருப்போம். ஆகவே இதை விட்டு என்னோடு கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அவருக்கு இவருக்கு என்று சொல்லி தயவு செய்து ஒருவரும் நீங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒரு ஆர்வத்தோடு, அன்று கொர்நேலியு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவை அந்த கட்டளைகளை நாங்கள் கேட்கும்படி தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி கொர்நேலியு பேதுருவிடத்திலே சொல்லுகிறார். அப்படியான ஒரு வாஞ்சியோடு அன்று அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்த பொழுதுதான் கர்த்தருடைய அபரீதமான ஆவியானவருடைய வழிநடத்தல் அங்கே வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆர்வத்தோடு ஒரு வாஞ்சியோடு இது எனக்கு இல்லை அவருக்குத்தான் என்று அப்படியெல்லாம் ஒரு பாகுபாடு வைத்துக் கொள்ளாமல் கர்த்தரனோடு பேச போகிறார் என்ற ஒரு வார்த்தையோடு அந்த 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 தியானத்தோடு நாங்கள் இருப்போம். ஆமென். நான் சொன்னது போல எனக்கும் சேர்த்துத்தான் நான் அதிகமாக சொல்வதுண்டு. ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். என்றால் பவுலே சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படி பல காரியங்களை சொல்றியே, உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா என்று சொல்லி கேட்கிறார். அதனாலே எனக்கும் சேர்த்துத்தான் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆமென். அவை கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் எல்லாருக்குமே தேவையான வார்த்தை என்று அந்த வார்த்தை தான் எங்களை வெளிச்சமாக ஒரு பிரகாசமாக எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் வாழத்தக்கதாக மாற்றும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் தயவு செய்து இது கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் என்று சொல்லுகிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலே எல்லாருமே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் எங்களை ஆயத்தப்படுத்துவோம். இந்த நாளிலும் கூட நான் சீக்கிரமாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறேன். இந்த நாள் நாங்கள் வாசித்தோம் ஒரு வேத பகுதி, எபேசியர் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே அங்கே 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். அதிலே முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி அதிலே ஒரு தலைப்பை உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியினுடைய காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லாம். எபேசியர் 5வது அதிகாரம் அங்கே 1வது வசனத்தில் மன்னிக்கவும், 1வது வசனம் அல்ல, அதிலே 15வது வசனம். 1வது, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். 5வது அதிகாரம் 8வது, மன்னிச்சு கொள்ளவும், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு தலைப்பை சொல்லுவென்றால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைக்கு. இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனை அநேகர் அறிந்து கொள்வார்கள். தேவன் நிச்சயமாக எங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுதான் இந்த தலைப்பின் கீழாக இருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களாக இருக்கிறபடினாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இதிலே சொல்லப்பட்டது போல, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்திலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்குள்ளாய் இன்றைக்கு வாழ்ந்து கொள்வதற்கு முன்பு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. நாங்களும் அந்த அனுபவங்களுக்குள்ளாய் போயிருக்கிறோம். எங்களை இதிலே சொல்லப்படும் அந்தகாரத்திலே இருந்தோம், இருளின் அதிகாரத்துக்குள்ளாய் உட்பட்டவர்களாய் இருந்தோம் என்று சொல்லித்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார், உங்களை இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தேன் என்று சொல்லத்தக்கதாக, இப்படியாக ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாக, ஒரு அந்தகாரத்துக்குள்ளாய், இருள் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய பாவ அடிமைத்தனங்களுக்குள்ளாய் இருந்தது ஒரு இருள். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்கள் இருளான, அதாவது இருள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தடவி பார்த்துத்தான் சில காரியங்களை கண்டுபிடிப்போம். அப்படியான ஒரு இருளின் ஒரு சூழ்நிலைகளிலே எங்களுடைய வாழ்க்கை பல காரியங்கள் இருந்தது. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பல காரியங்களிலே ஒரு எப்படி இதிலெல்லாம் நான் ஒரு முன்னேற்றத்தை காணப்போறேன், இதிலெல்லாம் எப்படி ஒரு நல்ல நிலைமைகளுக்குள்ளாக வரப்போகிறேன் என்று சொல்லி ஒரு இருளின் சூழ்நிலைகளுக்குள்ளாக
தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இருந்தோம். இதை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு காரியம்தான். ஆனால் அப்படியாக இருந்த என்னையும் உங்களையும் எங்கள் தெய்வம், வேதம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகத்திலே, அவர் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. அந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுடைய இருளாக அல்லது இருளின் ஆதிக்கத்திற்குள்ளாக உட்பட்டிருந்த எங்களை அவர் வெளிச்சமாய் மாற்றினார். அல்லேலூயா. எங்களை அந்த பாவ அடிமைத்தனங்களில் இருந்த எங்களை, பலவிதமான இந்த உலகத்தின் வழக்கங்கள், உலகத்தின் போக்குகள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாய், ஆசீர்வாதத்துக்குள்ளாய், ஒரு நல்ல ஒரு சமாதான சந்தோஷ ஒரு நல்ல ஒரு சுகங்கள் ஆரோக்கியங்களுக்குள்ளாய் போகிறதென்ற பல ஒரு பயங்களாலே பீடிக்கப்பட்டிருந்த அந்த இருளான நிலைமைகள் இருந்த எங்களை கர்த்தர் எங்களுக்குள்ளாக வெளிப்பட்டு எங்களை ஒரு வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் அப்படி எங்களை மாற்றி இருக்கிறார்? அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே சொல்லப்பட்டது போல நீங்கள் முன்னே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் எப்படியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நானும் நீங்களும் வெளிச்சமாக இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சமாக நானும் நீங்களும் மாற்றப்பட்ட நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டுமாம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். பேசுறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் சில பேர் பேசிடுவார்கள், வாயில வடை சுடுறது என்று சொல்லுவார்கள், அப்படி படபடண்டு சொல்லுவார்கள். ஆனால் செயல்கள் இருக்காது. பேசையும் வேணும்தான், நடக்கையும் வேணும்தான். அதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தெய்வம் சொல்லுகிறார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள், நான் மீண்டும் சொல்றேன், எனக்கும் சேர்த்து தான் வார்த்தை போகிறது. ஆமென். அதனாலே எல்லாரும் நீங்க எனக்கு என்று எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்ட, அதாவது இதில் சொல்லப்பட்ட கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், வெளிச்சமாய் இருக்கிற நானும் நீங்களும் அந்த வெளிச்சத்தினாலே நாங்கள் எப்படியாய் எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படுகிறது, அல்லது எப்படியாக எங்களுடைய வாழ்க்கைகள் மீண்டுமாக ஒரு பழைய நிலைமைகள் இருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்டது என்ற அந்த எங்களுடைய வாழ்க்கை முறைகள் எங்களுக்கிட இருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் ஏன் அதை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், சில உத்தரவாதங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதனால உங்களுடைய பொறுப்பு, நீங்க இருக்கிறீர்கள் என்றால், நீங்க வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடக்க வேண்டும். வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நானும் நீங்கள் மாற்றப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், என்னுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டுமாக அவருக்குள்ளாய் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி போட்டு, மீண்டும் நாங்கள் சொல்லுவார்கள், பழைய குருடி கதவை திறவென்ற போல தேவனுடைய பிள்ளைகளே, பழைய பாவ அந்த அந்தகாரத்தின் வாழ்க்கைகளுக்குள்ளாகவே தேவனுக்கு முன்பாக வருவதற்கு முன்பு எப்படி இந்த உலகத்தின் வழக்கங்களோடு எங்களுடைய பேச்சுக்களும் எங்களுடைய சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் இருந்ததோ, அதே போல இருக்குமா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லது என்று சொல்வதற்கு, மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்படுவதற்கு அது முடியாத ஒரு காரியமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும். என்னால் இது ஏன் நான் இதை சொல்லுகின்றால், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இந்த நற்செய்தியின் ஆண்டிலே நானும் நீங்களும், அதாவது கர்த்தரங்களோடு பேசும் பொழுது ஒருவரும் அந்த குற்ற உணர்வாகவும் எடுக்கக்கூடாது. கர்த்தர் என்றால் இரக்கமுள்ள தெய்வம் எங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு எங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வர வேண்டும். எல்லாருமே தவறுகிறோம். இதிலே ஒருவரும் நான் சரி நீ பிள்ளை என்று சொல்வதற்கு, கை நீட்டி கதைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு விஷயத்திலே தவறுகிறோம் தேவனுடைய பிள்ளை. சிலர் பெரிய காரியங்கள், சின்ன காரியம். அதனாலே இதை ஒரு சமாளித்து சமரசம் பண்ணி கொண்டு போறது அல்ல, தேவனுக்குள்ளாய் மனம் திரும்பி கொண்டு போக வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் தெய்வம் விரும்புகிறார். அதனாலே தேவ பிள்ளைகளே, நாங்கள் வெளிச்சமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். வெளிச்சமாக மாற்றப்பட்ட நாங்கள்
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். எல்லாருமே நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே மீட்கப்பட்டு விட்டோம், எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு, நாங்கள் இவ்வளவோ பயங்கரமான சூழ்நிலைகளில் இருந்தோம், கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய குடும்பமாய் நாங்கள் இருக்கிறோம் என்ற ஆண்டவருடைய கிருபைதான். எவ்வளவோ இருளின் பயங்கரமான பயங்கள் பல காரியங்களுக்குள்ள இருந்தோம், இன்றைக்கு ஆண்டவர் நல்ல சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார், ஆறுதலை தந்திருக்கிறார். இப்படி பல ஒரு சந்தோஷமான செய்தியை கர்த்தருக்குள் நாங்கள் சொல்லுகிற நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய நடக்கைகள் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் அங்கே 4வது அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4:19 வாசிப்போம். துன்மார்க்கருடைய பாதைகளே 18 வாசிங்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். பாருங்கள், நீதிமானுடைய பாதை எப்படி ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதிலே சொல்லப்படும். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நானும் நீங்களும் நீதிமான்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் அதைத்தான் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் மாற்ற. அப்படி என்றால் இந்த நீதிமான்களுடைய பாதை, நீதிமான்களுடைய வழி, நீதிமானுடைய பேச்சு, நீதிமானுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசத்தை போல இருக்க வேண்டுமா. அதாவது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக, நீதியின் சூரியனுடைய அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளின் பிரகாரம், அவருடைய ஆலோசனைகளின் பிரகாரம் எங்களுடைய வழிகள், எங்களுடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே நான் திருப்ப சொல்லினால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சமாக மாற்றப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏன் வெளிச்சம்? எங்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பானவர்கள் நாங்கள். பிள்ளையை வளர்க்க வேண்டும், பிள்ளையை எங்களுக்கு ஒரு குடும்பம் தந்து அதுக்கு ஒரு உத்தரவாதம். நாங்கள் எப்படியாக அதற்கு வேலை செய்து அவர்களை பராமரிக்க வேண்டும், அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று போல நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோமாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறுப்புகளை, இந்த உத்தரவாதத்தை உணராமல் நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நாங்கள் நடவாமல் இருப்போமா இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, மற்றவர்கள் தேவனிடத்திலே வருவதற்கு ஒரு இடரலை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆமென். இந்த நற்செய்தியின் ஆண்டிலே கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்றால், எல்லாருமே கர்த்தருக்குள்ளாக இந்த ஆண்டிலே ஒரு நற்செய்தியாய் மாற வேண்டும், அதற்கு சாட்சியாக மாற வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய விருப்பமாய் இருக்கிறபடினால் தெய்வம் அதற்கேற்ற ஆலோசனையை சொல்லுகிறார் எனக்கும் உங்களுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தின் பிள்ளையாக, அவரை பிரதிபலிக்கிற பிள்ளையாக என்னுடைய வாழ்க்கை நிலைமைகள் இல்லாதிருக்கிறதா, அல்லது அதற்கேற்றபடி வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்வது போல இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை இதை ஒரு அலட்சியமாக நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆமென். என்றால் நாங்கள் எல்லாருமே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் எங்களை உருமாற்ற வேண்டும். என்னுடைய மனசும் மாம்சமும் அல்லது என்னுடைய சுய காரியங்கள் கர்த்தருக்கேற்ற பிரகாரம் செயற்படலாம் என்று அல்ல. அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம் அந்த எபேசியர் புஸ்தகத்திலே, அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல்
முதல் அந்த எபேசியர் முதலாவது அதிகாரத்திலேயே அவர் அந்த தொடங்கும் பொழுது, அந்த எபேசியருக்கு எழுதும் பொழுதே சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று எபேசியர் 1:1 அவர் சொல்லித்தான் அங்கே அடுத்த காரியங்களை சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள், இப்ப நாங்கள் எல்லாரும் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லிவிட்டு அந்த எபேசியர் 5 எப்படியாய் நீங்கள் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும், முன்பே அந்தகாரமாய் இருந்தீர்கள் என்று சொல்லப்படுவதற்கு முன்பே பல காரியங்களை அவர் சொல்லுகிறார். எப்படியாக என்னென்ன காரியத்திலே நீங்கள் ஈடுபடக்கூடாது, அதாவது எப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாதபடி, தேவனுடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கு அங்கே அதிலே சில காரியங்களை நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க கூடாது என்று அதில் சொல்லுகிறார். அதில் பாருங்க, எபேசியர் 1 இருந்தே சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள் அடுத்த வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையுமாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வெளிச்சமாய் மாற்றப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே இவைகள் சொல்லப்படக்கூடாது. அதுக்கு தான் அந்த 8வது வசனத்தில் நீங்கள் முன்னே அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போ வெளிச்சமாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே பிற்பாடு சொல்லுகிறார். அப்போ இதில் சொல்லப்பட்டது போல எப்படியாய் அந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையுமாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும், விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனை காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படியே என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே சில காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி என்று பல காரியங்கள் சொல்லுகிறார். சில வேளைகள் நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பஸ் எல்லாம் இந்த இடத்துல நிற்காதென்ற வாழை அப்படியே படபடண்டு வாசிச்சு கொண்டு போவோம். அப்படி இல்லை, ஒவ்வொன்றை நிறுத்தி பார்ப்போம். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆமென். இது சொல்லப்பட்டது போல தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ற பரிசுத்தவான்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படியா எங்களை மாற்றி இருக்கிறபடினாலே நாங்கள் அதற்கேற்ற நடக்கைகள் இல்லை என்று சொன்னால் அவரை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், சில வேளைகளிலே எனக்கு மகன் இருக்கிறார் என்றால் என்னுடைய மகன் என்று அவர் சொல்லப்படுவார். ஆனால் செல்வத்தை போல அவர் நடக்கையில அவர் குலப்படியா இருக்கிறார், இப்படி அப்படி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே எப்படியாக அது தகப்பனுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அவரை போல நடக்க வேண்டும், அவரை போல பேச வேண்டும், அவரை போல எங்களுடைய செய்கைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இப்படியான எங்களுடைய பேச்சுக்களாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய செய்கைகளாக இருக்கலாம், எதுவும் தேவனை பிரதிபலிக்கிறதாகத்தான் இருக்க வேண்டும். இதிலே இந்த வருஷத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதிலே நீங்கள் இந்த காரியங்களை சொன்ன பிற்பாடு அங்கே பவுல் பல காரியங்களை சொல்லுகிறார். 10வது வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்ற அந்த தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பல காரியங்கள் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல பிரதிபலிக்காதபடிக்கு பல காரியங்கள் எங்களுக்குள்ளே வரும். தேவனை பிரியப்படுத்தாதபடிக்கு என்னுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்யும்படியாக பேசும்படியாக பல காரியங்கள் வரும். ஆமென். சில வேளைகளே மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாய் வரும், சில வேளை இவரை பிரியப்படுத்துவோம். அப்ப தேவனுடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றப்பட்ட நானும் நீங்களும் அவருக்கு ஏற்றது போலதான் நடக்க வேண்டும். அதான் அடுத்த வசனம் சொல்றார், கனியற்ற அந்தகார கிரியைகளை
கடிந்து கொள்ளுங்கள். அதில் சொல்லப்படும் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாம். தேவனுக்கு பிரியமானது என்னதென்றால் நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். அது மனைவி மூலமும் கூட வரலாம், கணவன் மூலமும் கூட வரலாம், பிள்ளைகள் மூலமும் கூட வரலாம், அல்லது நண்பர்கள் மூலம் கூட வரலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அவருக்குள்ளாக அவரை போலதான் நடக்க. எங்களுடைய பேச்சுக்கள் எந்த இடத்திலும் என்ன சில வேளைகளை இந்த இடத்துல இவருக்கு இந்த வார்த்தையை சொன்னாத்தான் கொஞ்சம் அடங்குவார் என்றுட்டு என்ற மனசும் மாம்சம் விரும்புவது போல பேசுவோமா இருந்தால் நாங்கள் தேவனை பிரதிபலிக்க முடியாது. அல்லது என்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை விட்டுக் கொடுப்பேனா இருந்தால் வெளிச்சத்தின் பிள்ளையை போல நான் நடந்து கொள்ள மாட்டேன், கர்த்தரை வெளிப்படுத்த முடியாது. அதனாலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடும் உங்களோடும் கிருபையாய் அன்பாக பேசுகிறார். ஆமென். என்றால் இன்றைக்கு நாங்கள் நான் சொன்னது போல எல்லாருமே சில விடயங்களை தவறுகிறோம். அந்த இடங்களிலே எங்களுடைய மனசு மாம்சம் விரும்புகிறது போல, அல்லது ஒரு நண்பனை பிரியப்படுத்த வேண்டும், அல்லது மனைவியை பிரியப்படுத்த வேண்டும், என்னுடைய கணவனை பிரியப்படுத்த வேண்டும், சகோதரனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில வேளைகளிலே அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும். அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கர்த்தருடைய அந்த நற்செய்தி வெளிப்படத்தக்கதாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாய், எங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் வெளிப்படத்தக்கதாக தேவனுக்கு பிரியம் என்ன, இது தேவனுக்கு பிரியமா, இது கர்த்தர் சில வேளைகள் அதாவது எல்லாமே நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி முடியாது. ஆனால் அறிந்திருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும் தானே. அந்த வார்த்தைகள் கூட சில வேளைகள் அதையும் மீறி நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தான் நாங்கள் செயற்படுத்துவோம் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய பாதை, உங்களுடைய வழி சூரியனை போல எப்படியா அந்த நடுப்பகல்ல பிரகாசிக்கிறது போல அந்த பிரகாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னையும் உங்களையும் அவர் இந்த உலகத்திற்கு ஒரு உத்தரவாதமானவர்களாக வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு தயவு செய்து நாங்கள் நடக்கக்கூடாது. சில வேளை தவறு இருந்தால் நானும் ஆண்டவருக்குள்ளாக மனம் திரும்ப வேண்டும். நீங்களும் தேவனுக்குள், இதுதான் கர்த்தர் விரும்புகிறார் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். சில வேளைகள் வீட்டில் கூட எங்களுடைய பேச்சுக்கள் சரியில்லாமல் இருக்கலாம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு 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 கணவன் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தால் உன்னுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவனை நீ ஆதாயப்படுத்தலாம். வீட்டிலையும் கூட எங்கும் சில வேளைகளில் ஆராதனை வேளைகளில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தால் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல, வெளிச்சத்தின் அந்த பிள்ளைகள் நடந்து கொள்வதைப் போலவே சில வேளைகளில் காட்சி அளிக்கலாம். ஆனால் சில வேளைகளில் அடுத்த நிமிடம், அடுத்த மணித்தியாலங்கள் வீட்டுக்கு போகும் பொழுதோ அல்லது வெளியிலே போகும் பொழுது அல்லது கண்டீனுக்குள்ளே போகும் பொழுது இவர் வெளிச்சத்தின் பிள்ளையா என்று யோசிக்கிற அளவுக்கு சில வேளைகளில் எங்களுடைய பேச்சுக்களோ செயல்களோ மாறிவிடுகிறது. என்ன நான் சொல்ல வர்றேன்றால், தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கவனமாக இருப்போம். கர்த்தரைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு என்ன பிரியம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் என்ன காரியங்கள் எந்த சூழ்நிலையிலே வந்தாலும் அவைகளை நாங்கள் கடிந்து அதற்கு உடன்படக்கூடாது. அதுதான் முக்கியமாக சொல்றார். அதற்கு உடன்படாமல் சேர்ந்து முகஸ்துதியோ அல்லது ஒத்து போகாமல் தேவனுடைய பிள்ளைகளே இல்ல சவுன, இது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. கர்த்தர் இப்படியான காரியங்களை விரும்புகிறது இல்ல. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் ஆலயத்திலே மாத்திரமல்ல, வேலை இடங்களிலும் வெளியிலும் நண்பர்கள் மத்தியிலும் எங்களுடைய உறவுகள் மத்தியிலும் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவர்களை பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று மற்றவர்கள் பார்த்து தேவனை அறிந்து கொள்வதற்கு நாங்களே இடரர்களாக, மற்றவர்கள் வருவதற்கு தடையாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலும் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக
நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது. அது உங்களுடைய சூழ்நிலைகளில் வைத்து பாருங்கள். ஆண்டவர் இப்படி பேசுகிறார், இப்படியெல்லாம் விரும்புகிறாரே, இதற்கு நான் உடன்படக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லை, இது கர்த்தருடைய விரும்பாத காரியம், இப்படி நான் நடப்பேன் என்று சொன்னால் நான் தேவனை பிரதிபலிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதான் அது நான் சொன்னது போல பேச்சுக்கள் கூட கவனமாக, நான் இந்த வேத படிப்பிலும் கூட நாங்கள் உப்பை குறித்து சொல்லியிருந்தேன். எப்படியாக அந்த உப்பு இந்த பூமிக்கு முக்கியத்துவமாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரியத்தை இருக்கிறது போல நானும் நீங்களும் தேவனுக்குள்ளாக ஒரு உப்பாக இருக்கிறோம். உப்பை போல நாங்களும் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவனுக்குள்ளாக வெளிச்சமாய் இருக்கிற நானும் நீங்களும் எப்படி எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்க வேண்டும். கண்டபாட்டுக்கு இருக்கக்கூடாது. கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும், அந்த உப்பினுடைய தன்மை எப்படி ஒரு சுவையை கொடுக்கிறது போல, உப்பினுடைய தன்மை எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது போல, எப்படியாக எங்களுடைய பேச்சுக்களும் அங்கே இருக்க வேண்டும். ஒருவனை உடைத்து அவன் தேவனுக்குரிய சமூகத்துக்கே வராதபடிக்கு இவங்களெல்லாம் இப்படித்தான் என்று சொல்ற அளவுக்கு எங்களுடைய பேச்சுக்கள் இருந்துட்டு. அதான் சொல்லுகிறேன். நானும் தவறு இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. நாங்கள் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாலே மீட்கப்பட்ட நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக, அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தரை நாங்கள் பிரதிபலிக்க முடியும் என்று அன்புக்குரியவர்களே. ஆமென். ஆகவே இந்த நாளில் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, இது ஏதோ செல்வம் ஏதோ என்ற விஷயத்தை ஏதோ அறிஞ்சு போட்டார் போல, இப்படி கதைக்கிறார் அப்படி கதைக்கிறார் என்று ஒரு நாளும் யோசிக்க வேண்டாம். இல்லை, கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. என்றால் நற்செய்தியின் ஆண்டு, கர்த்தர் எங்களிலே ஒரு கரிசனையா இருந்து இந்த ஆண்டிலே ஊழியக்கார் மூலம் அதை வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே நாங்கள் இதுவரைக்கும் அப்படி இப்படித்தான் போனோம், இனிமேலும் நடக்கலாம் என்று சொல்லி அப்படி இருக்க வேண்டாம். நானும் நீங்களும் ஒரு நற்செய்தியாக, நானும் நீங்களும் தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், எந்த விஷயத்திலும், நடக்கையிலே, பேச்சிலே, செய்கையிலே, எல்லாத்திலும் கர்த்தர் கர்த்தர், இது கர்த்தருடைய பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சில வேளைகளில் ஒரு சிறிய செய்தி தான் இன்றைக்கு இதில் பல மாற்றங்கள் எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொன்ன பிற்பாடு அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். நீங்கள் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள். அந்தகார கிரியைகள் என்று சொல்லும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளும் அதற்குள்ளே உள்ளடக்கப்படும். ஆமேன். அதற்கு வாசித்து விட்டு கடந்து செல்லாம் என்ற அதே வாசித்தம் என்று சொன்னால் இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் சில வேளைகளிலே அதனாலே கூட நாங்கள் இழுபட்டு இருப்போம். அதனால கூட நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் எங்களை நிரூபிக்க முடியாதவர்களாக கூட காணப்பட்டுக்கலாம். ஆமேன். கலாத்தியர் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் தேவனை பிரதிபலிக்கிறதாகவே இருக்க வேண்டும். பேச்சுக்கள் மாத்திரமல்ல, வாழ்க்கையும் இருக்க வேண்டும். ஆமேன். பேசிவிட்டு வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குமாயிருந்தால் அது தேவனை பிரதிபலிக்க அத ஒரு வாழ்க்கையாயிருக்கும். ஆகவே பேச்சுக்களும் வார்த்தை, வாழ்க்கை முறைகள், செய்கைகள் எல்லாமே அது சில வேளைகளில் பெரிய காரியங்களை தான் நாங்கள் பார்ப்போம். விபச்சாரம், அசுத்தம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை, இவைகளைத்தான் சில வேளைகளை பார்ப்போம். ஆனால் பாருங்கள், இதிலே சொல்லப்பட்டது போல வாசிப்போம். மாம்சத்தின் கிரியை, கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்கே பாருங்கள், இவைகள் கனியற்ற அந்தகார கிரியை. இதுதான் மாம்சத்தின் கிரியை. இது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற விடயம் அல்ல. அப்ப இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில சில வரும். நாளாந்த எங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது நடைமுறை வாழ்க்கையில பல வேலையிடங்களிலோ அல்லது எங்களுடைய குடும்பத்திலோ பல சந்திக்கிற நண்பர்கள் மத்தியிலோ இப்படி பல காரியங்கள் எங்களை இது எங்களை ஜெயிக்கும்படியாக கூடாது வரும். அதனால இதற்கு உடன்படக்கூடாது. அதுதான் அதனோடு ஓகே. இதில் சொல்லப்பட்டது போல பாருங்க, அதில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்க விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். இவ்வளவு சில வேளைகளை சில காரியங்கள்ல நாங்கள் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி போயிடலாம். பாருங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் சில வேளைகளில் எங்களுக்கு வரும். பகை வரும், விரோதங்கள் விரோதிக்கத்தக்கதாய், பகைக்கத்தக்கதாய், எங்களுக்கு எதிராக ஏதோ அவர் செய்து விட்டார், அவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேணும். இது பழிக்கு பழி வேண்டது வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய நடவடிக்கை அல்ல. சத்துருக்களையும் சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்றுதான் அன்பு தெய்வம் சொல்லி இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நானும் நீங்களும் இப்படித்தான் மாற வேண்டும். யார் எங்களை பகைத்தாலும் அவர்களை நேசித்துக் கொண்டுதான் போக வேண்டும். மாமி மருமகளாக இருந்தாலும் அது குடும்பத்திலே நேசிக்கத்தான் வேண்டும். என்ன அதுக்காக இந்த பழசு எப்போ போகுது, மாமி எப்பொழுது சாமிகிட்ட போறாண்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆமே, தேவனுடைய பிள்ளைகளை பகைகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம். இதில் சொல்லப்பட்டது போல பொறாமை. சில வேளைகளே ஒருவர் நல்லதாய் வந்தவுடன் ஒருவருக்கு இவர் இப்படியெல்லாம் நின்றுட்டார், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த ஆசீர்வாதம் தேவனால் கொடுத்தது, தேவன் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்ல முடியாதபடிக்கு பொறாமைகள் வரும். அது வெளிச்சத்தின் பிள்ளையினுடைய பிரதிபலிப்பு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களுடைய சுபாவங்களிலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கோபம் வரத்தக்கான சூழ்நிலை வரும், சண்டை பிடிக்கத்தக்கதான சூழ்நிலை வரும். சில வேளைகளே இதில் சொல்லப்பட்டது போல பகை, விரோதம், வைராக்கியம், நான் ஆரண்டு காட்டணும் என்று நான் ஆரண்டு காட்டுறதில்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு ஆரண்டு தான் காட்டணும். அல்லேலூயா. அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளை, வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த வைராக்கியம், எங்களுடைய என்ற குடும்பம் என்ன, இதென்ன அந்த வைராக்கியம் வரக்கூடாது. கர்த்தருக்கேற்ற வைராக்கியம், எனக்குள்ள இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்ற வைராக்கியம் தான் வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நான் இப்படி சத்தமா கேட்கிறேன், எனக்கும் சேர்த்து தான், செல்வம் உனக்கும் தான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாரும் தேவனுடைய விசுவாச திருமுழுக்கு சபை மக்கள் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்கத்தக்கதாக ஒப்புக்கொடு. எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வரும். அதுதான் பவுல் அதில் சொல்றார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இப்படி சண்டை பிடிக்க கூடாது, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வருது, பேசணும் போல இருக்குது, சண்டை பிடிக்கணும் போல இருக்குது, இந்த வைராக்கியத்தை நான் ஆரண்டு காட்டணும் போல இருக்குது, இப்படி பொறாம வருது. இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ள வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியை, அது இருளினுடைய ஆதிக்கம், அந்த அந்த அசுத்தாவிகளுடைய கிரியைகள். அதனாலே தேவனை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து கொண்டே இருங்கள். அதைத்தான் நான் திருப்ப சொல்றேன். என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையிலே நான் எப்படி கர்த்தரை வெளிப்படுத்தலாம், கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தலாம், அறிந்திருக்கிற வார்த்தைகளை வைத்து. ஆமென். வரும் தேவனுடைய பிள்ளைகளை. நான் எல்லாருமே மனுஷீகமா இருக்கிறபடினாலே எங்களுடைய மனசும் மாம்சமும் செய்ய சொல்லும், இப்படி பேசு அல்ல
உள்ளுக்குள்ளே பேசிக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக அவைகளை கடிந்து நாங்கள் விலக வேண்டும். என்றால் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, 2 உதாரணங்களை பார்த்து நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதான் பிலிப்பியர் கூட சொல்லுகிறார். பிலிப்பியர்ல பவுல் சொல்கிறார், வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்து வெளிப்படும் நாட்களில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பொருட்டு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? கபடற்றவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். அதாவது என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று கதைக்கிறது. இதுவும் தேவனுடைய பிள்ளைக்குரிய ஒரு 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 பிரதிபலிக்கிற வாழ்க்கை அல்ல. என்னை கண்டால் பிரைஸ் தி லார்ட் எப்படி எப்படி கழிச்சிட்டு செல்வத்தை தெரிந்தான் அவர் அப்படி இப்படி என்று சொல்லி, இது வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய சுபாவம் அல்ல. என்றால் அதாவது நீங்கள் அந்த பிலிப்பியர் 4:16 சொல்லப்படுகிறது, கபடற்றவர்களும் இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது. அதாவது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த கோணலும் மாறுபாடான இந்த சந்ததி நடுவிலே இப்படியான 2:15 என்ன? கோணலும் மாறுபாடான சந்ததியிலே கபடற்றவர்களும் குற்றமற்றவர்களுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் சில வேளைகள் எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் போலதான் தெரிகிறது. ஆனால் என்ன சகோதரனே, அந்த சூழ்நிலை தான் எங்களை மாற்றுது என்று சொல்றோம். இது நடைமுறை வாழ்க்கையில இதை புரிந்து கொள்றோம். ஆனால் அதுக்காக இதிலே ஒரு சமாளித்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. ஜெயிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற தேவன் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் நானும் நீங்களும் இப்படியான சுபாவங்களை வெற்றி சிறக்கும் பொழுதுதான் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாங்கள் எங்களோட பிள்ளைகளையே எங்களை போல வாழணும். எங்களோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ஒரு குறையா கதைக்காதபடிக்கு நீ நல்லபடியா இருக்க வேணும். அப்பா குறித்து கூடாம பேசக்கூடாது, அம்மா குறித்து கூடாம இந்த வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். நாங்கள் அப்படி வாழ்ந்த நாங்கள் என்று சொல்றோம் பிள்ளைகளுக்கு. அதே போல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளா மாற்றப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அவரை போலவே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் 2 பேரை சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று சொன்ன இந்த வாலிபர்கள் எப்படியாய் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே இருந்து அவர்கள் எப்படியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்த சூழ்நிலை நான் சுருக்கமாகவே சொல்லுகிறேன். அங்கே ஒரு நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜா ஒரு பொற்சிலையை, இது எல்லாருக்கும் சில பேர் தெரியும், பொற்சிலையை நிறுத்தி இதை வணங்க வேண்டும். இது வணங்காவிட்டால் நீங்கள் எங்கே அக்கினியிலே போடப்படுவீர்கள் என்று அங்கே அவன் ஒரு கட்டளை போட்டான். ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் எப்படி சொன்னார்கள்? நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், இதுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எந்த எதிரான சூழ்நிலையிலும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாங்களும் சில வேளைகள் கஷ்டமான சூழ்நிலைகள் போல வரலாம், சில வேளைகள் ஏதோ அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்குள்ளாக இழுத்துக் கொள்ளுகிற சூழ்நிலையும் வரலாம். ஆனால் எந்த இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமானது இதுதான், கர்த்தர் இதைத்தான் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த அந்த 3 வாலிபர்களும் எப்படியாய் அதற்கு கீழ்ப்படியாமல், அவன் சொன்ன காரியங்களுக்கு தங்களை விட்டு கொடுக்காமல், கர்த்தர் தான் எங்களுடைய தெய்வம், அவர்தான் ஆராதனைக்குரியவர் என்று சொல்லி அவர்கள் நின்றார்கள். அக்கினியிலே அங்கே கொண்டே போட்டார்கள், அக்கினி ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு பிற்பாடு நீங்கள் வாசிப்பீர்கள், சீக்கிரமாக வாசிப்போமா? தானியேல் 3:28 இருந்து 29 வரை. என்றால் இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நின்றார்கள். கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்பட்டது. அநேகருக்குள்ளாக இவர்களுடைய தேவன்தான் தேவன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. அதனால என்ன சொல்றா தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அவருக்கேற்ற, இதுதான் கர்த்தருக்கு பிரியம்.
இதுதான் கர்த்தருடைய விருப்பம் என்று சொல்லி அதற்காக வைராக்கியம் அனுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த இடத்து இது கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க நின்றாங்க. சீக்கிரமா வாசிப்போமா? அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஆமென். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். பாருங்கள், இது முன்பாக நீங்கள் அந்த அவர்களுடைய சம்பவங்களை வாசிக்க முடியும். அவர்கள் கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாகவே, இதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி என்ன அவர்களுக்கு எதிரான காரியம் வந்தாலும் உறுதியாய் நின்றார்கள். கர்த்தர் அங்கே அக்னியிலே போட்ட பொழுதும் எந்த ஒரு வாசனை கூட வீச இல்லையா, அவங்க எந்த விதத்திலும் பாதிக்கலை என்று சொல்லப்படும். கர்த்தர் பாதுகாத்தார். அதனாலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சார் வசனித்து சொன்னது என்னென்றால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காய் நீங்கள் இப்படித்தான், இல்ல சகோதரன், இல்ல சகோதரியே, இதுதான் கர்த்தருக்கு பிரியம், நான் இதற்குள்ள உடன்பட மாட்டேன், இதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் சில நேரம் எதிர்ப்பு வரலாம், இது நோடிக்கிறது போல சில காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார். அதனாலே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். மற்றவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, கர்த்தரிடத்திலே வரும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அவன் எப்படியான ராஜா, ஆனால் அவனே சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த இனத்தானும் எந்த யாதியானும் எந்த பாசக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும். இது என்னாலே தீர்மானிக்கப்படும் விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. எங்கள் இரட்சகரை, எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் பொழுது நாங்கள் அறிவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கவனமாக இருப்போம். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுப்போம் என்றால், இந்த ஆண்டு எங்களை நம்பி இதை பிரத்தியோகமாக ஊழியக்காரன் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் இந்த ஆண்டில் இன்னும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லாருமே என்னென்ன காரியங்கள் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியம் இதுதான், கர்த்தருக்கு விருப்பம் இதுதான் என்று சொல்லி எந்த இடத்திலும், வேலை இடங்களாக இருக்கலாம், வெளியில இருக்கலாம், விளையாட்டுகள் இருக்கலாம், எந்த இடங்களிலும் கர்த்தர் இதுதான் கர்த்தருக்கு பிரியம். இல்லை, இதுக்கு நாங்கள் உடன்பட முடியாது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, யோசேப்பை குறித்தும் சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும், யோசேப்பும் எப்படி தேவனை பிரதிபலிக்கத்தக்கதாய், அவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக அவனுக்கு ஒரு பாவம் செய்யத்தக்கதான சூழ்நிலை வந்தது. உங்களுக்கு தெரியும், நான் சம்பவத்தை சொல்லுகிறேன். பாவம் செய்யத்தக்கதான சூழ்நிலை, அதாவது அங்கே போர்த்திபாருடைய மனைவி, அவன் நிமித்தம்தான் போர்த்திபாருடைய வீடே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்குள்ளாக அவனுடைய மனைவி இவன் மேல் கண் போட்டு தன்னோடு சயனிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான உறவுக்கு அழைத்த பொழுதிலும் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அதிலும் கூட பிழையான குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்படுகிறான். அந்த இடத்திலும் கூட தேவனை பிரதிபலிக்கிற தேவனுடைய அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாகவே அவன் நடந்தான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என்றால் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதே
அந்த ராஜா ஒரு சொற்பனத்தை கண்டு இந்த சொற்பனத்துக்கு நீ ஒரு அந்த வியாக்கியானம் விளக்கத்தை சொல்வாய் என்று சொல்லி அவனை அழைக்கிறான். என்ன தேவனுடைய பிள்ளைகளை, எங்கும் கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் சில வேளைகளில் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தரங்களோடு இருப்பார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் ரகசியம். என்னால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென். அதனாலே கர்த்தரங்களோடு இருப்பார். சில வேளை ஏதோ சிறைச்சாலை போன்ற அனுபவங்களா இருக்கலாம், ஆனால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக உயர்வுக்கு ஏதுவாகத்தான் அது நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். அதனாலே தேவனை பிரதிபலிப்பதற்கு, தேவனை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நாங்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும்படியாக எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போலவோ அல்லது மற்றவர்களுக்கு ஒரு பிரியப்படுத்தும்படியாகவோ நாங்கள் விட்டு கொடுக்காதபடி தேவனுக்கு பிரியம் என்ன என்பதை பார்த்து நாங்கள் அதற்கேற்றபடியாக நாங்கள் வாழ வேண்டும். என்றால் இந்த யோசேப்பு எப்படியாக அதற்கு பிற்பாடு அந்த வார்த்தையை வாசிக்கிற 41வது அதிகாரத்திலே 15-16 அந்த ராஜா குற்றம் சாட்டப்பட்டு அவன் எப்படி அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அந்த போர்த்திவாருடைய மனைவி தன்னோடு உறவு கொள்ளும்படியாய் கேட்ட பொழுதும், இல்லை, தேவன் என்னை பார்க்கிறார், தேவனு பயந்து இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் எப்படியாய் அதை எல்லாம் அவன் தவிர்த்து கொண்டு போன பொழுதும் பிள்ளையான குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையிலும் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவனாய் கர்த்தருக்குள்ளாகவே அவனுடைய வாழ்க்கை இருந்ததினாலே அங்கே ஒரு ராஜா ஒரு சொற்பனத்தை கண்டு அதற்கான ஒரு விளக்கத்தை தெரியாதபடிக்கு இருந்த பொழுதுதான் இந்த யோசேப்பை அழைத்து, நீ தேவனுடைய மனுஷன் என்பதை சொல்லி அவனுடைய கேட்கிறார் அந்த விளக்கத்தை. அதை வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொற்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொற்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, பாருங்கள், இது சுருக்கமாக சொல்கிறேன். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொற்பனத்தை கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொற்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து எப்படி கேள்விப்படுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே? நல்ல அங்கே சாமுவேலை குறித்து சொல்லப்படுறார். இந்த பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவரிடத்திலே போய் அங்கே கழுதையை தேடும்படியா வந்த அந்த சவுடைய வேலைக்காரன் சொல்ல அவரிடத்திலே போய் கேட்போம். அப்படி என்னை குறித்து உங்களை குறித்து ஜனங்கள் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கே போய் அவர்களுடைய கதைப்போம். ஒரு ஆறுதலா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஒரு சமாதானமா இருக்கும், ஒரு ஜெபித்துட்டு வரலாம். என்னுடைய காரியங்களே நல்ல காரியங்கள், நல்ல சம்பவங்கள் இடம்பெறும் என்று சொல்லி இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே எங்களை குறித்து நல்லதாகவே தேவனுக்குள்ளாக வெளிப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கைகள் இருக்க வேண்டும். இதிலே சொல்லும் பொழுது கூட அங்கே யோசேப்பிட்டு அவருடைய சொல்ல, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்ன பொழுது யோசேப்பு அந்த இடத்திலும் கூட தேவனை எப்படி வெளிச்சத்தின் பிள்ளை, தேவன் தான் இதெல்லாம் எனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லத்தக்க அவர் சொல்லுகிறார். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியான உத்தரவு? மங்களகரமான, மங்களமக்காக கேள்விப்பட்டிருக்கிறோம், இது மங்களகரமான உத்தரவு. ஆமென். சந்தோஷமாக உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதிலை சொல்லத்தக்கதாய் எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் உனக்கு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த நாட்கள், இந்த வருஷத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் தேவனு பிரியம் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்த்து நடக்க வேண்டும். ஏன்னா நாங்களும் எல்லாருமே எவ்வளவோ இருளின் அதிகாரத்தின் அந்தகாரத்தில் இருந்து மீட்கப்பட்டோம், எவ்வளவோ காரியங்களை கடந்து வந்தோம். நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களும் இந்த தேவனுடைய அந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவதற்கு நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்காமல் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நான் அவர்களுடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ரட்சிப்புக்கும் ஒரு இடரல் உள்ளவனாகத்தான் மாறுகிறேன். அதனாலே உத்தரவாதம், அதுதான் நான் திருப்பதி, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம், நானும் நீங்களும் வெளிச்சமாய் இருக்கிறோம். அதனாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளே
நாங்கள் நடப்போம். ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போமா? நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொன்னது போல எனக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு வார்த்தை. இந்த வார்த்தை நிச்சயமாய் மற்றவனுக்கு போதிக்கிற உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா என்று சொல்லி பவுல் கேட்டது போல இன்றைக்கு எனக்கும் சேர்த்து தான் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பல விடயங்களிலே நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களுடைய பேச்சுக்கள் நல்லமில்லாமல் இருந்திருக்கிறது. புத்தியினமான பேச்சுக்கள், வம்புகளுக்கு ஏதுவான பேச்சுக்கள், சில வேளைகள் எங்களுடைய செய்கைகள் கூட அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு ஏதுவாக கூட தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தின் பல காரியங்கள் எங்களுக்குள்ளாக எங்களை இழுத்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வம் சொல்லி இருக்கிறபடினால் எல்லாரும் இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி எல்லாம் நான் என்னை தேவனுக்கு பிரியமில்லாதபடி கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டிருக்கிறேன். அங்கே பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது போல தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் பல விடயங்களை கடிந்து கொள்ளாமல் பகைகளும் விரோதங்களும் வைராக்கியங்களும் சண்டைகளும் கோபங்களும் இப்படி எவ்வளவு பொறாமைகளும் எவ்வளவோ காரியங்களுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுத்தவர்களாய் நடந்திருக்கிறோம். அதனாலே நாங்கள் தேவனை பிரதிபலிக்க முடியாதபடி இவர் சண்டைக்காரர், இவர் இப்படியாக பொறாமையான ஆள் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் வெறுக்குள்ளாக இப்படி இல்லை அப்படி என்று பல ஒரு சாட்சியற்ற வாழ்க்கைகளை நாங்கள் சில வேளைகள் நடந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். சபை என்பது எப்படியாக வேதம் சொல்லுகிறது, அங்கே மறுரூபமாக்கப்படுகிற இடம்தான் சபை. ஆகவே இன்றைக்கு ஒரு மறுரூபத்துக்குள்ளாய் தேவ பிள்ளைகளை நானும் நீங்களும் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளப்பா, வெளிச்சத்தின் பிள்ளை. எல்லாரும் சொல்லுவோமா தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளியினாலே நாங்கள் வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். பலவிதமான இருள் போன்ற சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. எல்லாத்திலும் கர்த்தருடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரகாசித்திருக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் குடும்பம் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். ஆண்டவரே பல விடயங்களிலே தவறிவிட்டோம் ஐயா, எங்களை குறித்து மற்றவர்கள் கேள்விப்பட்ட ஐயா உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு தடையாக மாறிவிட்டோம் ஐயா. ஒரு விசை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்களை மன்னியுங்கப்பா. வருகிற நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவரே எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செய்கைகள் அப்பா எங்களுக்குள்ள இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவரே ஐயா கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அவைகளை கடிந்து கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆலயத்துக்கு வந்து அந்த இடத்திலே ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல காட்சி அளிக்கிறது மாத்திரமல்லப்பா, வேலை இடங்கள், வெளியிலே, நண்பர்கள், வீட்டிலே கர்த்தாவே எங்கும் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல அப்பா நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கேட்போம். ஆண்டவர் உதவி செய்கிறவர். எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து தெய்வம் வருகிற நாட்களிலே எங்களை குறித்து அநேகர் நல்லதாக பேசத்தக்கதாய், இது தேவனுடைய மனுஷன், இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய சகோதரி என்று சொல்லத்தக்கதாய் தேவ பிள்ளைகளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் எங்கள் மூலமாய் அநேகரை தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே கொண்டு வருவதற்கு, அநேகர் தேவனை அறிக்கை பண்ணுவதற்கு ஏதுவாய் மாறும். இந்த வேளையிலும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் நடக்க ஆண்டவரே, இந்த சபை நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஒரு பாடலை படிக்க போறோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன் என்று சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு, இது செல்வத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது அல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே இன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா, எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். நாங்கள் முன்பு எப்படி இருந்தோம், எப்படியான வாழ்க்கைகளுக்குள்ளே இருந்தோம், அதற்கு பிற்பாடு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை குறித்து எங்களிடத்தில் இருந்து வரக்கூடாது, கேள்விப்படக்கூடாது என்பதை பவுல் சொன்னது போலப்பா ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே
எங்களை குறித்து நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களை அன்று பார்வோன் எப்படியா யோசேப்பை குறித்து சொன்னது போல ஆண்டவரே, எங்களை குறித்தும் ஆண்டவரே அநேகர் கேள்விப்பட்டு உடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே நாங்கள் படிப்போமா? நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன் என்று ஒரு சிறிய பாடல் அடியை படித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் மீதியான வேலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார். தேவனை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடும் பேசி இருக்கிறார், உங்களோடும் பேசி இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல். போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து நீர் சொன்னால் போதும் சொல்லுவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் எல்லாரும் சபையாராய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் விரும்புகிறதப்பா, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய செய்கைகள், பேச்சுக்கள் எல்லாமே உம்மை வெளிப்படுத்துகிறதாய் வருகிற காலங்களில் இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை செய்து எங்களை நடத்துங்கப்பா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொண்டு ஆண்டவரே, என் தேவனுக்கு இதுதான் பிரியம் என்று சொல்லி வாழ ஆண்டவரே எங்களை நடத்த போறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்த போகிறோம். கர்த்தருக்கென்று உற்சாகமாக தசமபாகங்கள் காணிக்கைகளை கூட எத்தனை பேர் கர்த்தரங்களோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்ட போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசியிருக்கார், உங்களோடு பேசியிருக்கார். ஆமென். கர்த்தருக்குள்ளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம். கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுப்போமா? ஆமென். கட்டாயமா அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும், விசனமாய் அல்ல, கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கும்படியாக கர்த்தர் சொல்லி இருக்கிறவனால் ஒரு பாடலை படிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம். அல்லேலூயா. போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில்
வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஆராதனையின் துதி வேளைகள், வார்த்தை வேளைகள், ஒவ்வொரு வேளைகளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட ரீதியாக எங்களை பேசி இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தினால் எங்களை பிரகாசித்திருக்கிறார். ஆகவே நன்றி செலுத்தி ஒரு நன்றி ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். சௌரன் சூர்யா, நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் பேசின வார்த்தைகளுக்காகவும் கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு விடயங்களுக்காக நன்றி செலுத்தி எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்தும் வருகிற நாட்களிலும் அவருக்குள்ளாக அவரை போல நாங்கள் நடந்து இந்த நற்செய்தி ஆண்டிலே அவரை பிரதிபலிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும். சேர்க்கப்பட்ட காணிக்கைகள் தசமபாகங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக ஞானமாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சௌரன் ஜெபியுங்கள். எல்லாரும் நாங்கள் இணைந்து கொள்வோம். பரிசுத்தமான பிதாவே, இயேசுவே துதிக்கும் ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, மட்டுமா ஆண்டவரே எங்களோட கூட இருந்த ஆண்டவரே, நீர் வழி நடத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அது போல ஆண்டவர் ராஜா, நீர் தந்த ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நாங்கள் சென்று விட்டு போய் விடாதபடி ராஜா இந்த வார்த்தையில் ராஜா எங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை கொண்டு ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் மற்றவர்கள் வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது போல இயேசுப்பா ஆண்டவர், நாங்கள் போட்ட ஆண்டவர் ஒவ்வொரு காணிக்கும் ராஜா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொன்றும் செலவிட உதவி செய்யுங்க. நீர் ஆண்டவர் மீதியான நேரங்கள் ஒவ்வொன்றையும் கூட வந்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அப்படி அமர்ந்து கொள்ள ஒரு சிறிய